ஹாய் ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து மண் சட்டி மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம மண் சட்டியில் செஞ்சால் தான் சிறப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மீன் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம், பூண்டு, புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது இதை வந்து அரைக்கிறதையெல்லாம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு, தக்காளி, காரத்துக்கு வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். மண் சட்டி வச்சு ஆயில் விட்டு வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனைக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இடித்த பூண்டு கொஞ்சம் போட்டு இது எல்லாம் நல்லா அப்படியே வதங்கி அதை பதம் வந்துடணும். அந்த வெங்காயம் பதம் வரணும், அப்படியே கண்ணாடி பதம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். போட்டு இந்த பச்சை வாசம், ஏன்னா நம்ம ரவா அரைச்சதுனால இந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரியும், அது வரையிலும் நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ தேங்காயை அரைச்சி அப்படியே விழுதாக போட்டோன்னா அது திப்பி திப்பியாக இருக்கும். மீன் குழம்பை பொறுத்த வரையிலும் நல்லா டேஸ்ட் இருக்கணும். அதனால் தேங்காயை அரைச்சி பால் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான புளியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்து இதாகிறப்ப நம்ம தேங்காய் பால் அதை ஊற்றி எல்லாம் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி அது எண்ணெய் ஒரு கொதி வந்து அந்த தேங்காய் பாலோட நுரையை அடங்க வரையிலும் விட்டுடுறதுக்கப்புறம் இந்த மீன் பீஸுகளை நாம் அதில் போட்டு சும்மா மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா சும்மா ஒரு 2 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கரண்டி வச்சு கிளறவும் கூடாது. ஒரே தடவை போட்டு அழுத்தி விட்டுட்டோன்னா நனைஞ்சா போதும். ஆஃப் பண்ணிட்டா 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டா அந்த ஹீட்டிலேயே 5 நிமிஷம் அது கொதிக்கும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பாடோடு சர்வ் பண்ணுனா இந்த குழம்புக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது அப்படியே சுண்டை வச்சு 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 அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃபனோடு சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி